இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா அரசியல் தலைவரும் சொல்ற ஒரே பிரச்சனை என்னன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்புங்க. இந்த தொகுதி மறுசீரமைப்ப தான் தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சி தலைவரும் ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. சரிங்க, இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு பிரச்சனை வெறும் அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் தானா? பொதுமக்களுக்கு கிடையாதா? இல்ல 2 பேருக்குமேவா? அப்படின்னு ஒரு டவுட் நமக்குள்ள வருது இல்லைங்க. அதனால அதே நாங்க ஒரு ஓட் போலிங்கா நடத்தணும். அதுல தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தால் பாதிக்கப்பட போவது யார் என்ற கேள்விக்கு அரசியல்வாதி தாங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஆப்ஷனுக்கு 26% பீப்புளும் பொதுமக்கள் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஆப்ஷனுக்கு 59% மக்களும் என்னங்க அரசியல்வாதிங்க பொதுமக்கள் 2 பேருமே தாங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஆப்ஷனுக்கு 15% பீப்புளும் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரச்சனை வெறும் அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்கும் தான் அப்படின்னு. ஸோ ஓகே மக்களே, இதே மாதிரி வேற எந்த ஒரு இஷ்யூவை நம்ம ஓட் போலிங்காக நடத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க.